கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆப்கானிஸ்தான் கூட செம்மையான ஒரு மேட்ச் வின்னுங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி இந்தியாவுடைய பவுலிங் அட்டாக் பெட்டராக இருந்திருக்கு. அண்ட் நேற்று மேட்ச்ல பேட்டிங்கும் பெட்டராக இருந்ததுங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ நேற்று மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சூரியகுமார் யாதவோட எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ், அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியாவோட சின்ன கேமியோனால 180+ அப்படிங்கிற மாதிரி டோட்டல் வந்துச்சு. அண்ட் பவுலர்ஸ் ஆப்வியஸா பும்ராவை நம்ம பாராட்டி ஆகணும். அவரை பத்தி பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. பேட்டிங் பிச்சா இருந்தா என்ன, பவுலிங் பிச்சா இருந்தா என்ன, நியூயார்க்கா இருந்தா என்ன, வெஸ்ட் இண்டீஸா இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவரோட லைன் அண்ட் லென்த் பர்ஃபெக்ட்டுங்க. அவர் உண்மையாலுமே வேற லெவல், ஒரு ஜெம் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அவருக்கு ஈக்குவலா வேற யாரையுமே இந்த ஜெனரேஷன்ல நிறுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த அளவுக்கு அவர் மட்டும் தனி ட்ராக்ல போட்டுட்டு இருக்காரு. நேத்து மேட்ச்லயே வந்தாருங்க. இனிஷியல் பிரேக் டு குருபாஸ் சும்மா போட்டு பொழந்துட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பா ஒரு 5 ஓவர் 6 ஓவர் நின்று இருந்தா ஒரு மேட்சையே முடிச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஆனா அவர் அழகா வைடு ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பயங்கரமா அந்த ஸ்லோவர் பால் எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ அவருடைய விக்கெட்டை தூக்கி கொடுத்தாரு. அந்த இடத்துல விழுந்தது தான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஓபனர்ஸ் மட்டும்தான் பிரச்சனை. அவங்கள தூக்கினா டீம் காலி அப்படிங்கிற மாதிரி லைனா எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ எனிவே கொஞ்சம் மேட்ச் நல்லாவே இருந்தது. பவுலிங் பேட்டிங் அப்படின்னு சொல்லி ஆல் ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் டீம் கிட்ட இருந்தது. ஸோ இனி நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச். இதுல 140 டார்கெட். டிராவிஸ் ஹெட்டும் வார்னரும் போட்டு சும்மா பொழந்துட்டாங்க. அதுல வார்னர் 53 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிட்டாரு. மிச்சல் மார்ஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்தாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் பேட்டிங் இந்த மாதிரி 4வது பொசிஷன்ல பாக்குறோம். 6 4 அடிச்சாரு. அதுக்குள்ள மழை வந்துருச்சு. டிஎல்எஸ் மெத்தட்ல ஆஸ்திரேலியாவும் பார்த்தோம் அப்படின்னா 11 ஓவர்லயே 100 ரன் அடிச்சதுனால வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பேச போற மிக முக்கியமான விஷயம் செமி ஃபைனல் ரேஸ். இப்ப செமி ஃபைனல் யாருக்கு வரப்போகுது அப்படிங்கறத இந்த ஒரு ஸ்டேஜ்லயே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது குரூப் பி. அந்த பக்கம் இருக்கக்கூடிய குரூப் பார்க்கணும். அதுல 4 டீம் இருக்கிறாங்க. இங்கிலாந்து, யூஎஸ்ஏ, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிற மாதிரி 4 டீம். ஸோ முதல் மேட்ச்ல இங்கிலாந்து போட்டு பிரிச்சுட்டாங்க. குறிப்பா பில் சால்ட் அவரை பொறுத்த வரைக்கும் சொல்ல வார்த்தைகளே கிடையாதுங்க. அவர் எப்படி ஐபிஎல்ல ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிட்டு இருந்தாரு, விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. கேகேஆர்ல ஒரு மாதிரி ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லணும். ஸோ இந்த தடவை ஜானி பாஸ்டோ மாதிரி ஒரு ஓப்பனர் இருக்காரு. ஜேசன் ராயெல்லாம் வெளியில குறை வச்சிருக்கீங்க. பில் சால்ட் தேவையா? அவரை ஓப்பனரா போடணுமான்னு கேட்டாங்க. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு பாருங்க ஒரு ஆட்டோ. எப்பா என்ன ஒரு கேமிங். உண்மையாலுமே ஆல்ரெடி சொல்ற மாதிரி ஒரு 36 38 பாலுக்கு 50 இருந்தாரு. ஸோ ஜானி பாஸ்டா கூட அடுத்தது ஒரு 18 19 பாலுக்கு ஆல்மோஸ்ட் 47 48ங்கிற மாதிரி போயிட்டாரு. அவரு கூட 50 அடிச்சிருவாருங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு ஓவர் மாட்டுச்சுங்க. அந்த ஓவர் சும்மா போட்டு திருப்பி கொடுத்துட்டாரு. என்ன ஒரு பேட்டிங் 30 ரன் சம்திங் என்னமோ அடிச்சிருப்பாரு. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து டீம் 18 ஓவர்லயே சேஸ் பண்ணி மேட்சை அப்படியே பொட்டலம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஒரு லாஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இங்கிலாந்து செகண்ட் மேட்ச் ஆடல. ஸோ எனிவே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்ல யார் டாப்ல வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா அகைன் வெஸ்ட் இண்டீஸ் மீதி இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவையும் யூஎஸ்ஏவையும் அடிச்சுட்டு மேல வந்துருவாங்க. இப்போ மீதி இருக்க இந்த டீம்ல யாராவது ஒருத்தர் அடிச்சா கூட இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் குவாலிஃபை அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில இந்த பக்கம் ஆப்வியஸா இந்தியா ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ எகைன் இந்தியா வெஸ்ட் இண்டீஸை செமி ஃபைனல்ல மீட் பண்ண போறாங்களா, ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா அப்படிங்கறதும் மிகப்பெரிய கேள்வி. காட்டு மிராண்டி கூட்டம் அப்படிங்கறத மாற்றமே கிடையாது. வெறித்தனமா இருந்தாங்க. ஸோ போன தடவை ஞாபகம் இருக்கும், வெஸ்ட் இண்டீஸ் டைட்டில் அடிச்சப்ப நம்ம தான் அவங்க கிட்ட தோத்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க பெருசா செலிப்ரேஷன்லாம் கூட பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாமே எதையுமே மறக்க முடியாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் பெருசா எந்த டைட்டிலுமே கிடையாது. எந்த டைட்டிலுமே அவங்க அடிக்கவும் கிடையாது. ஏசியா கப் மட்டும் அடிச்சுக்கிறாங்க. மற்றபடி வேற எதுவுமே வர கிடையாது. ஆனா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய டீம் எல்லாம் பலம் வாய்ந்ததா இருந்தாலும் இந்தியா அந்த அளவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய டீமா இருக்காங்க. ஹர்தீப் சிங் நல்லா போடுறாரு, பும்ரா நல்லா போடுறாரு, பாண்டியாவுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் முதல் கொண்டு அக்ஷர் பட்டேல், ஜடேஜா ஓரளவுக்கு டீசெண்டா போனாலும் இப்ப குல்தீப் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க மொத்தத்துல டீம் ஜம்மன் இருக்கு. ஸோ டீசென்டான பேட்டிங், சூப்பரான ஒரு பவுலிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஓரளவுக்கு மேலதான் இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸை போட்டு தள்ளி ஆகணும். வெஸ்ட் இண்டீஸ் மீதி இருக்கக்கூடிய மேட்சை ஜெயிச்சு மேல வந்துருவாங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. ஸோ எனிவே அவங்கள மீட் பண்ணல அப்படின்னா கூட இங்கிலாண்டை மீட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த 2 டீம்ல ஏதோ ஒரு டீம் தான் அவங்க மீட் பண்ண போறாங்க. இந்த பாயிண்ட் டேபிள் இந்த பொசிஷன் எல்லாம் பொறுத்து மாறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ அந்த வகையில ஒன்னு இங்கிலாந்து இந்தியா மீட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வெஸ்ட் இண்டீஸை மீட் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலாண்டை மீட் பண்ணாலும் இதே தான். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்டா உள்ள வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆஸ்திரேலியாவுடைய மனநிலை இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்காட்லாந்து கூட அந்த மேட்சை தோத்திருந்தாங்கன்னா இங்கிலாந்து உள்ள வந்திருக்க மாட்டாங்க, அப்படியே வெளியில போயிருப்பாங்க. ஏன்னா முதல் மேட்ச் மழையினால தடைபடும். ஸோ அதுக்கப்புறம் 2 வெற்றிகள் தான் கிடைச்சது. ஸோ பெருசா அவங்களால வின் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே வெளியில போயிருக்கிறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஆனா ஸ்காட்லாந்து கூட ஆஸ்திரேலியா ஜெயிச்சதுனால அந்த மேட்ச் இங்கிலாந்து உள்ள வந்திருப்பாங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்னடா இப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா லாஸ்ட் 3 மேட்சை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொரு மேட்ச் வின்னர் இருந்திருக்காங்க இங்கிலாந்துக்கு. அதுதான் ரொம்ப க்ரூசியலா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
லைக் எப்படி சூரியகுமார் யாதவ் தூபே சேர்ந்து ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்களோ, சூரியகுமார் யாதவ் பேட்டிங்ல கலக்குனாரோ, பும்ரா ஒரு மேட்ச் கலக்குறாரோ, இந்த மாதிரி புது புது ஹீரோஸ் உருவாகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு மேட்ச் அவங்களுக்கு ஹாரி ப்ரூக் 10 ஓவர்ல 100 ரன் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லா மேட்சுமே ஜானி பெஸ்டோட ஒரு 20, 30, 35, போன மேட்ச்ல ஒரு 48 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் போன மேட்ச் பில் சார்ட்டுடைய பேட்டிங். ஸோ எல்லா மேட்ச்லையுமே ஒவ்வொருத்தர் கிளிக் ஆகி அந்த டீமை எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இன்னும் லியாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு கிளிக் ஆகல. ஸோ மொயின் அலி வந்துட்டு கிளிக் ஆகல. இன்னும் டவுன் த ஆர்டர் ஆர்ச்சர் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அவரு கூட ஓரளவுக்கு 6 எல்லாம் அடிப்பாரு. ஜோர்டன் ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு. அந்த அளவுக்கு டீசெண்டான பேட்டிங் அண்ட் பவுலிங் நல்லா இருக்குங்க. மார்க்குட்டை வச்சு ஓரளவுக்கு அவங்க சமாளிச்சிடுறாங்க. ஜோர்டன் பொறுத்த வரைக்கும் என்னடா ஐபிஎல் இப்படி போட்டுட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சா, ஆனா இங்க கலைக்க போட்டிருக்காரு. ஆதில் ரஷீத் ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சு எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற வித்தையும் தெரியுது. ஸோ ஆக மொத்தத்தில் அவங்களுடைய பவுலிங் நல்லா இருக்கு, பேட்டிங் நல்லா இருக்கு. ஸோ அவங்க டீமும் நல்லா இருக்காங்க. இப்போ செமிஃபைனல் ரேஸ் அப்படிங்கிறது ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இல்லைனா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ மீதி இருக்கிற டீமை ஆஸ்திரேலியா ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஒன்று இங்கிலாந்து வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜெயிச்சு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒன்ஸ் அகைன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செமிஃபைனல் ரேஸில் ஜெயிச்சே ஆகணும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா செமிஃபைனல் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் இதுதான். இந்த 2 டீம் வரக்கான சான்ஸ் தான் இருக்கு. மேபி நான் சொல்றேன் இல்லையா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச் நடக்கல. சவுத் ஆப்பிரிக்கா மிகப்பெரிய அப்செட்டை இங்கிலாந்துக்கு கிரியேட் பண்ணி அடுத்த மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் வெஸ்ட் இண்டீஸு கூட குவாலிஃபை ஆகலாம். என்ன வேணாலும் மாறும். ஆனால் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் தோத்தாலும் ரொம்ப கேவலமாலாம் தோக்க மாட்டாங்க. ஸோ அதனால எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.